எங்கட பகுதியில் ஒரு தப்பான அபிப்பிராயம் பரப்பப்பட்டுச்சு. இந்த அக்குர்ன என்ற பெயரை ஹமீத் தான் உருவாக்கினார். 1952ஆம் ஆண்டு வடுகொட்ட பிட்டியோட தலைமையில ஒரு கமிட்டி ஒன்று நியமிக்கிறாங்க. அக்குர்ன, மட்டக்களப்பு, பொத்துவில், கொழும்பு, செந்தல் இப்படியான பகுதிகளுக்கு, மற்றது நூறலியா 3 அங்கத்தவர் 2 அங்கத்தவர் என்று சொல்லி சிபாரிசு செஞ்சு அவங்க அந்த எல்லை நிர்ணய குழு. அக்குர்ணையில் உள்ள கண்ணியத்துக்குரியவங்க எல்லாரும் யாரை நாங்க நியமிக்கிறேன் அந்த நேரம் இது இல்லாம பாடுபட்டாங்க. அமீத் சார் விஞ்செஸ்டர் காலேஜ்ல இங்கிலீஷ் சயின்ஸ் படிப்பிக்கிறேன். அமீத அரசியலுக்கு இருக்கிறது. 1960 மார்ச் மாதத்துல இரட்டை அங்கத்தவர் தொகுதி அக்குர்ணைக்கு வந்தாரு. அவரே கிடைச்ச ஓட்டை விட 34 பேர் குறைவரும் வெளிப்பட்டார். இப்படி 2வது அதே வருஷம் 6 மாசம் ஜூலைல அடுத்த எலெக்ஷன். அதுல 2000 இன்னும் கூட எடுத்தாரு. 70 ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்துல மினிஸ்டர் ஆயிருந்தவங்க, அமைச்சர் ஆயிருந்தவங்க எல்லாரும் படுதோல்வி. நன்றி உள்ள சிங்கள முஸ்லீம் தமிழ் மக்கள் அக்குர்ணையில இந்த ஹமீத் 2வது இந்த மந்திரி 1வது வந்துட்டார். ஒரு சாதாரண எம்பியா இருந்தவர் வெண்டாரே என்று வந்து பார்த்தால் ஆய்வாளர்கள் சொன்னாங்க, இவர் தூர நோக்கு அரசியல்வாதி, இவர் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டியவர். மத்திய கிழக்கு நாடுகள ராஜதந்திர உறவை இலங்கைக்கு ஏற்படுத்தினார். ஆப்பிரிக்கா கண்டத்தோடு உள்ள ராஜதந்திர உறவை ஏற்படுத்தினார். பிடல் கெஸ்டோ இவர் வெளிநாட்டு அமைச்சராக அந்த அமீத் அந்த தம்சர் அவருக்கு அன்பளிப்பு செய்வார். பெட்டி இலங்கையில யூனிவர்சிட்டிக்கு சேர்றதுக்கு மார்க்ஸ் குறைந்தானே, அப்படியானவங்களை அக்குர்ணையில் உள்ள எத்தனையோ பேரை கியூபாவுக்கு அனுப்பி எடுத்திருந்த அமீத். பின்லாந்துல உள்ள ஒரு கோடீஸ்வரர் இவர்கிட்ட கேட்டுக்கிறாங்க, உங்களுக்கு ஹெல்ப்புக்காக உங்களோட தொகுதியில் என்னமா செய்யறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க. அப்ப அந்த பின்லாந்துக்காரர் புது சிஸ்டத்துக்கு மோட்டர் இல்ல அன்னி அப்படி செட் பண்ணி எங்க ஒரு கிடைச்ச அரசாங்க தண்ணியால நன்றி உணர்வோடு அதை சொல்லப்பட்டதான்ற போலாம். ஆனா இந்த தகவல்கள் நிறைய பேருக்கு தெரியும். அதிக அளவான இளைஞர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கான திறந்த மனம் கொண்டு அதிக அளவு உதவி செஞ்சதாகவும் அவரோட கணிப்புகள் கூடுதலாக இருக்கு. ஏதாவது செஞ்சத்தை செய்ய இல்லைன்னு சொல்லப்படாது. இல்லாத அடுத்த அக்குர்ணைக்கு பெரிய பிரச்சனை. எத்தனையோ கட்டிடங்கள் கட்டுறதுக்கு தேவை இருந்தாலும் அக்குர்ணையில் அதுக்குள்ள வசதி காணி இல்லை. ஆமா, சிலவங்க கிழக்கு மாகாணத்தோட ஒப்பிடுவாங்க. இன்னைக்கு அக்குர்ணைக்குள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டா, கட்டிடம் கட்ட தேவை ஆனா காணி இல்ல. கால் மூலையில இருந்து வர உமிகள் ஆத்துல போடாம இந்த போர்ண மாதிரி ஒரு சொத்தி கட்டி எரிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சார். ஏன்னா அக்குர்ணையில் உள்ள தொழில்களை பொருளாதாரத்தை இல்லாம அவர் விரும்பல. ஹார்ட் பேஷண்ட் ஒன்றை கொண்டு போறதுக்கு செய்யலாம். ஏன்னா அக்குர்ணையில ஹார்ட் நோய் கூட. அப்ப அதுக்காக என்ன செய்ய முடியாதா, அந்த வசதியும் ஜெயிக்கணும். அடுத்தது சுற்றாடல்ற நாங்க மிகவும் சுத்தமாயிக்கணும். எங்கட பகுதியில் ஒரு தப்பான அபிப்பிராயம் பரப்பப்பட்டுச்சு. இந்த அக்குர்ன என்ற பெயரை ஹமீத் தான் உருவாக்கினார். பிழையான ஒரு கருத்து. 1952ஆம் ஆண்டு வடுகொட்ட பிட்டியோட தலைமையில ஒரு கமிட்டி ஒன்று நியமிக்கிறாங்க. முழு இலங்கையிலையும் இந்த எல்லை நிர்ணயம் ஒன்று செய்யுங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முஸ்லீம்கள் கூடுதலாக வாழ்ற பகுதிகளாக அடையாளம் காணப்பட்ட அக்குர்ன, மட்டக்களப்பு, பொத்துவில், கொழும்பு, செந்தல் இப்படியான பகுதிகளுக்கு, மற்றது நூறலியா 3 அங்கத்தவர் 2 அங்கத்தவர் என்று சொல்லி சிபாரிசு செஞ்சு அவங்க அந்த எல்லை நிர்ணய குழு. அப்ப 1960 மார்ச்ல ஒரு எலெக்ஷன் வரும். அக்குர்ணையில் உள்ள கண்ணியத்துக்குரியவங்க எல்லாரும் யாரை நாங்க நியமிக்கிறேன் அந்த நேரம் இது இல்லாம பாடுபட்டாங்க. அப்ப மர்ஹூம் மீசான் ஹாஜியார் அந்த நேரம் டட்லி சேனாயக்கோட டூ க்ளோஸ். அவரு இதுக்கு டட்லி சேனாயக்க மாத்தலைக்கு வந்த நேரத்துல ஹமீத் சார் விஞ்செஸ்டர் காலேஜ்ல இங்கிலீஷ் சயின்ஸ் படிப்பிக்கிறேன் மாத்தலையில. அப்ப அவர் அங்க அழைக்கப்பட்டு இங்கிலீஷ்ல அவர் பேசினார். பேசினோடனே இவர் நல்ல எல்லாரும் சேர்ந்தெடுத்த முடிவுதான் ஹமீத அரசியலுக்கு இருக்கிறது. 1960 மார்ச் மாதத்துல இரட்டை அங்கத்தவர் தொகுதி அக்குர்ணைக்கு வந்தாரு. 1வது வந்தவருக்கும் இவருக்கும் இடையில 34 எலெக்ஷன் தான் வித்தியாசம். இவரும் என்ன அவரும் என்ன. அதாவது 1வது எம்பி வந்தோடனே அவரே கிடைச்ச ஓட்டை விட 34 இவருக்கு இவரும் வெளிப்பட்டார். இப்படி 2வது அதே வருஷம் 6 மாசம் ஜூலைல அடுத்த எலெக்ஷன். அதுல 2000 இன்னும் கூட எடுத்தாரு. ஏற்கனவே எடுத்ததை விட கூட எடுத்தாரு. 65ல வென்றாரு. 70ல ஒரு விசேஷத்தன்மை என்னன்னு கேட்டா, 70ல ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்துல மினிஸ்டர் ஆயிருந்தவங்க, அமைச்சர் ஆயிருந்தவங்க எல்லாரும் படுதோல்வி. எல்லா இடத்துலயும் தோல்வி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நல்லா வெண்டிச்சு. ஆனால் நன்றி உள்ள சிங்கள முஸ்லீம் தமிழ் மக்கள் அக்குர்ணையில இந்த ஹமீத் 2வது இந்த மந்திரி 1வது வந்துட்டார். 2வது எலெக்ஷன்ல 3வது 70ல 4வது எலெக்ஷன், 60ல 2, 65ல 3வது, 70ல 4வது எலெக்ஷன்ல அவர் 1வது எம்பியா வந்துட்டார். அப்ப இதை எல்லா இடத்துலயும் பேசப்பட்டுச்சு. அமைச்சரா இருந்த மினிஸ்டர்மாரு தோக்கும் போது ஒரு சாதாரண எம்பியா இருந்தவர் வெண்டாரே என்று வந்து பார்த்தால் ஆய்வாளர்கள் சொன்னாங்க, இவர் தூர நோக்கு அரசியல்வாதி, இவர் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டியவர். 77 வென்றோன்னு உடனடியாக அதுவரையும் வெளிநாட்டு அமைச்சர் பதவி பிரதமர்கிட்ட தான். இவருக்கு கொடுத்தோன்னு இவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, மத்திய கிழக்கு நாடுகள ராஜதந்திர உறவை இலங்கைக்கு ஏற்படுத்தினார். ஆப்பிரிக்கா கண்டத்தோடு உள்ள ராஜதந்திர உறவை ஏற்படுத்தினார். விசேஷமாக கியூபாவுல பிடல் கெஸ்டோ இவர் வெளிநாட்டு அமைச்சராக அவர் பிடல் கெஸ்டோ அந்த தம்சர் சுட்டு குடிப்பார். இலங்கையில அந்த தம்சர் கூட்டாரு முன்னுக்கு பஞ்சு வச்சுக்க நான் அந்த ஃபேக்டரியிட்ட போய்க்கிறேன். இந்த அமீத் அந்த தம்சர் அவருக்கு அன்பளிப்பு செய்வார் பெட்டி. அப்ப இலங்கையில யூனிவர்சிட்டிக்கு சேர்றதுக்கு மார்க்ஸ் குறைந்தானே, 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ்
அப்படியானவங்களை அக்கூர்ணையில் எத்தனையோ பேரை கியூபாவுக்கு அனுப்பி எடுத்திருந்த ஹமீத். மாஷா அல்லாஹ். சரியா? சிறந்த ஒரு உழைப்பு இது. அது பெருமதி ஒரு பணத்துல பார்க்கப்படாது. அவருக்கு அடுத்தது இந்த இந்த தொகுதியில எல்லாருக்கும் மலசல கூடம் அமைப்பதற்கான பொருளும் பணமும் முழு பேருக்கும் கொடுத்தாங்க. எங்கட ஊருக்கும் இங்கிலாந்துல உள்ள ஒரு கோடீஸ்வரர் இவர்கிட்ட கேட்டுக்கிறாங்க, உங்களுக்கு ஹெல்ப்புக்காக உங்களோட தொகுதியில் என்னமா செய்யறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் தான். அப்ப எங்கட ஊர்ல முன்னோர்கள் அந்த நேரம் ஜேபி ஆச்சார், எஸ் எஸ் ஆச்சார் இவங்களை கூப்பிட்டு கேட்டுக்கிறாரு, தண்ணி உங்களுக்கு வேணுமா? ஓ சார். அப்ப அந்த பின்லாந்துக்காரர் வந்து புது சிஸ்டத்துக்கு மோட்டர் இல்லை தண்ணி அப்படி செட் பண்ணி எங்க ஊருக்கு கிடைச்சு அரசாங்க தண்ணியால அப்படி எத்தனையோ ஊருக்கு அதை எடுத்து கொடுத்தாரு. இந்த மாதிரியான எவ்வளவு வேலை செய்யப்பட்டுச்சு. ஆனால் நன்றி உணர்வோடு அதை சொல்லப்பட்டதான் போலாம். ஆனா இந்த தகவல்கள் நிறைய பேருக்கு தெரியும். பொதுவாக இப்படி ஒரு பெயரும் அக்குர்ணையில் இப்பவும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றது. பொதுவாக எஸ் ஹமீத் அவர்கள் அன்றைய காலங்களில் அதிகளவான வெளிநாட்டு துறை அமைச்சராக அவர் இருந்த அடிப்படையில அதிகளவான இளைஞர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கான திறந்த மனம் கொண்டு அதிகளவு உதவி செஞ்சதாகவும் அவரோட கணிப்புகள் கூடுதலாக இருக்கின்றது. ஏதாவது அதனால்தான் இன்று வரைக்கும் அக்குர்ணை வாழ் சமூகம் நிறைய பேர் வெளிநாடுகளில் இருந்து இன்று நல்ல தொழிலதிபர்களாக சிறந்த இடங்களை பிடிப்பதற்கு அது ஒரு முக்கிய காரணமாக இருந்ததா? ஒரு உண்மையான செய்தி என்னன்னு சொன்னால், பல நாடுகளுக்கு அதற்கு முன்பு வெளிநாட்டு தொழில் இல்லாம இருந்த நாட்டுக்கு புதுசாக இவங்க ஆரம்பிச்சு போறதுக்குள்ள இது போனாங்க. அது மட்டுமல்ல, வெளிநாட்டு வர்த்தகங்களுக்கான ரிஜிஸ்டர் பண்ண பதிவு அதுக்கு இருந்த தலை எத்தனையோ ஃபேக்டரி கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இவ்வளவு வேலையை நடந்துக்குது. விசேடமாக இந்த கல்வித்துறையில இவ்வளவு செய்யப்பட்டிருக்குது. ஆனால் நாங்க அவர் செய்ய இல்லை என்று சொல்ற அளவுக்கு பலகீனமா நினைக்கிறோம். செஞ்சத்தை செய்ய இல்லைன்னு சொல்லப்படாது. இல்லாத அடுத்த அக்குர்ணைக்கு பெரிய பிரச்சனை, எத்தனையோ கட்டிடங்கள் கட்டுறதுக்கு தேவை இருந்தாலும் அக்குர்ணையில் அதுக்குள்ள வசதி காணி இல்லை. சிலவங்க கிழக்கு மாகாணத்தோட ஒப்பிடுவாங்க. இன்னைக்கு அக்குர்ணைக்குள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டா, கட்டிடம் கட்ட தேவை ஆனா காணி இல்லை. அப்ப அவங்களுக்கு அது ஒன்றும் செய்யல. எனக்கு தெரியும் அக்குர்ணையில இந்த பெரிய பிரச்சனையாக உக்கூல பவர் ஸ்டேஷன் இந்த நேரம் குழப்பம் வரும். அப்ப ஹமீத் என்ன செஞ்சாரு, காமினி அத்துக்கோரல்ல மகாவலி அமைச்சராக இருந்த நேரம் அவரை கூப்பிட்டு வந்து இதெல்லாம் காட்டி ஒரு தற்காலிக இதாக அந்த மரத்தோல் கால் மூலையில இருந்து வர உமிகள் ஆத்துல போடாம இந்த போர்ண மாதிரி ஒரு சொத்தி கட்டி எரிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சார். ஏன்னா அக்கூர்ணையில் உள்ள தொழில்களை பொருளாதாரத்தை இல்லாம அவர் விரும்பல. இந்த ரோட்டை காப்பட் பண்ற நேரம் கூட ஆறாங்கட்ட டவுன்ல இருக்கிற கடைகள் உடைக்கிறதுக்கு வந்தாலும் அந்த பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்ற எண்ணத்துல அவர் உடல். இந்த மாதிரி எத்தனையோ இது இருக்குது. இப்ப உள்ள காலத்துல அக்கூர்ணைக்கு உண்மையில அக்கூர்ணை ஹாஸ்பிட்டல்ல இது பண்றதுக்கு எத்தனையோ முயற்சி எடுக்கப்பட்டுச்சு. அப்ப அவங்க காட்டுற காரணம் என்னன்னா, கட்டு கஷ்டத்தை கண்டி மாத்தல கிட்டிக்கிறதுனால எங்களுக்கு இங்க இதை பெருசாக தேவையில்லை. இதுல இருந்து ஆனால் அந்த அரசியல்வாதிகளும் அந்த அதிகாரிகளுக்கும் எல்லாம் நல்ல எண்ணத்தை கொடுக்கணும். அக்குர்ணையில இருந்து கண்டிக்கு போக எடுக்கிற போக்குவரத்து டைம் அப்போ பெரிய ஆபத்தை விளைவிக்கும். ஹார்ட் பேஷண்ட் கொண்டு போறதுக்கு செய்யலாம். ஏன்னா அக்குர்ணையில ஹார்ட் நோய் கூட. அப்ப அதுக்காக என்ன செய்ய முடியாதா, அந்த வசதியும் ஜெயிக்கணும். தூரண்டத்தை பார்க்கப்படாது, உயிரை பாதுகாக்கிறபடி. அப்ப அதுக்கு சரியான கருத்துகள் எடுத்து முன்வைக்கணும். அடுத்தது சுற்றாடல் நாங்க மிகவும் சுத்தமாய்க்கணும். அக்குர்ணையில சுற்றாடல் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அதிக அளவு பாதைகள் செப்பனிடப்படாமலும் ஆங்காங்கே குப்பைகள் நிறைக்கப்பட்டும் ஒவ்வொரு கான்களிலும் சரி டவுன்களிலும் சரி மற்றைய டவுன்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எங்களுடைய டவுன் மிகவுமே இப்போது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு அழகுபடுத்தப்பட்டாலும் மக்கள் தெளிவில்லாமல் தான் இருக்கின்றார்கள். அவர்கள் ஆத்துகளில் கொண்டு கொட்டுவது, மக்கள் கேமராக்களில் அகப்படாமல் ஏதோ இடத்தில் தன்னுடைய வாகனங்களில் கொண்டு குப்பைகளை வீசிவிட்டு செல்வது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாகவே இன்றைய காலத்தில் இருக்கின்றது. அதுக்கு பிரதான காரணம் நான் காணேன் அனுபவத்துல நான் சொல்றேன். இன்னைக்கு இருந்த மர்ஹூம் சுலைமான் அவர்களும் அக்குர்ணையில கிடைக்கிற ஊத்தைய கொண்டு நாங்க இங்க ஓவிச்செல்லாம் தட்டோம். அப்ப அந்த தட்டத்தை அங்குள்ள மக்கள் எதிர்த்தாங்க. இப்ப அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, இந்த புகரை செய்யற காபனி புகரை அதுக்கான வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிச்சு அந்த வேலையை ஆரம்பிச்சு வச்சாரு. இப்ப இருக்கிற கௌரவ தலைவர் இஸ்திகார் அவர்கள் அதை இன்னும் மோடிஃபை பண்ணினாரு. புகரை அரைச்சு இந்த வேலையை ஆரம்பிச்சாரு. அப்ப அங்கிருந்து வரக்குள்ள எங்கட மக்கள் விளங்கணும், அங்கிருந்து இந்த ஊத்த வாரது இங்க கழிவு பொருள். அப்ப அந்த கழிவு பொருள் வாரம் என்னன்னு கேட்டா, கோழி அசுத்தம், அடுத்தது மாமிசத்தின் அசுத்தம். இப்ப நாங்க வீட்டுல எத்தனையோ அக்கீக்கா கொடுப்போம். அப்ப இதை நாங்க இப்படி அனுப்பும் போது எப்படி அனுப்புற சமூகத்தை பாதுகாக்கிறதுக்காக இதை பத்தி யோசிப்போம். இது ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னு கேட்டால், ஒரு சமூகம் விரும்பாத ஒன்று நாங்க விரும்பிக்கிறோம். அப்ப அதை அவங்க காணும் போது அப்ப நாங்க இதுக்கு என்ன செய்யறோம். இன்றைக்கு விசேடமாக எங்கட முன்னோர்கள் உங்களோட எல்லாரையும் பெற்றோர் 7 பிள்ளை 8 பிள்ளை பெற்றாங்க. அந்த அத்தனை பிள்ளைகளையும் அவங்க இன்றைய விட 52 வேலை ஒரு நாளைக்கு செஞ்சு கொண்டு அரிசி அரிச்சாங்க, அரிச்சு உடைச்சாங்க, கஞ்சி வடிச்சாங்க, தேங்காய் அரைச்சாங்க. அப்ப அவங்க அந்த பிள்ளை மலசலம் கழிச்சா உடனே சுத்தம் செஞ்சாங்க. அவ்வளவு வேலை கிடையாது. இன்று நாம் இருவர் நமக்கு இருவர் இல்ல, அந்த 52 வேலை நாங்க செய்யறதில்ல. இன்றைக்கு நாங்க பாருங்க செய்யறோம் பிள்ளையான வேலை, இந்த பெம்பசோட்டை வச்சுக்கிறோம். அப்போ ஒரு புள்ள மலம் கழிக்கிறேன், சலம் கழிக்கிறேன், இயற்கை. நாங்க என்ன செய்யறோம், 4 அவர் லேட் ஆக்கி அதை கலட்டுறோம். அப்ப நாங்க எங்க பிள்ளைய நோயாளி ஆக்கிறோம். கலெக்டரை மட்டுமில்ல, அதை கலட்டி கொண்டு போறே பாதை வரும். அப்ப அதை கண்டோன்னே இப்ப விசேடமாக அந்த பகுதி இந்த சில பகுதியில பேக்ல கட்டி கொண்டு தண்ணியில போட்டா தேங்காய் மாதிரி உள்ள வட்டக்கா மாதிரி ஊறிது.
அப்ப அதை கண்டோன்ன என்ன செய்யறாங்க, நஜீஸ் ஒரு துப்ப அதை அந்த பிள்ளைய பாதிக்கும். ஆகவே இந்த பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு சரி இந்த மாதிரி மற்ற மக்களோட அருவருப்புக்கு ஆளாகிறதில் இருந்து பாதுகாக்கப்படணும். சில பிள்ளைகள் தொடர்ந்து நோயாளி ஆவார்றது காரணம் மக்களோட பதுவா. இது ரொம்ப எச்சரிக்கையாக, ஒரு தாய்க்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் குழந்தை, அந்த குழந்தையோட இயற்கையான மலசலத்தை மற்றவர்களுக்கு வீசி தேய்ச்சி வாங்குறா அந்த தாய் செய்யறது. ஆமா, சிறந்த முறையில் சிறந்த தகவல்களை எங்களுக்கு தந்துதவினார்கள். அதாவது அக்குருணையின் அரசியல் வரலாற்றில் அறிந்திராத புதிர்களை இன்று எங்களுடைய நீண்ட அனுபவம் வாய்ந்த அரசியல் களத்தில் இறங்கி பல சாதனைகளை படைத்த எங்களுடைய ரம்புக் எல என்ற ஊரில் ஒரு சிறந்த ஒரு பிரதேச சபை உறுப்பினராக இருந்து இன்றும் அவர் ஒரு சமூக சேவகராக செயலாற்றி கொண்டிருக்கும் அவருடைய அனுபவத்தில் பெற்ற தகவல்களை நாங்கள் எங்களுடைய அக்குருணை வாழ் மக்களுக்காக நாங்கள் இன்று பதிவிருக்கிறோம். எனவேதான் இன்னும் பல அரசியல் தகவல்களோடு சந்திப்பதற்காக நாங்கள் இன்னும் பல நேர்காணல்களை செய்வதற்கு காத்திருக்கின்றோம். எனவே எங்களுடைய வைஸ் மீடியாவின் இந்த நேர்காணல் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட தகவல்கள் அடிப்படையில் உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுடைய வீடியோ பதிவின் கீழ் பதிவிட முடியும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நேர்காணலில் விடைபெற்று செல்லும் நான் அனுபவம் பேசுகின்றது என்ற நிகழ்ச்சியினூடாக வைஸ் மீடியா எம் ஃபௌசர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.